சின்னக்கானலில் சக்கை கொம்மன் காட்டு யானையின் தாக்குதல் அதிகரித்த நிலையில் எதிர்ப்புடன் பொதுமக்கள் முன்வந்துள்ளனர். ஆட்களை கொல்லும் யானையை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். 24 மணி நேரம் செயல்படும் ஆர்ஆர்டி குழுவினர் சேவை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஆர்ஆர்டி குழுவிற்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பல வருடங்களாக நீண்டு நிற்கும் போராட்டங்களுக்கும் சட்ட போராட்டங்களுக்கும் இறுதியாக அரசி கொம்மனை இங்கிருந்து மாற்றியுள்ளனர். இதன் பின்பு காட்டு யானை தாக்குதல் குறைந்த போதும் சமீபத்தில் சக்கை கொம்மனின் தாக்குதல் அதிகரித்துள்ளது. இறுதியாக சக்கை கொம்மன் சூண்டலை சேர்ந்த ஜோசப் என்ற வேலுசாமியை தாக்கி கொன்றது. இதுவரை சக்கை கொம்மன் 10 பேரை கொன்றுள்ளது. தற்போது சின்னக்கானல், சிங்கக்கண்டம், பிஎல்ராம் 301 உட்பட பகுதிகளில் சக்கை கொம்மனின் தாக்குதல் அதிகரித்துள்ளது. நிரந்தரமாக தாக்குதல் நடத்தி ஆட்களை கொல்லும் இந்த காட்டு யானையை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது. കുറേ കാലമായിട്ട് ഇവിടെ ആന വലിയ ശല്യം ഇല്ലാതിരുന്നതാണ് അരിക്കൊമ്പ് പോയതിന് ശേഷം. ഇപ്പം നിലവിൽ ഈ ജോസഫ് വേൽച്ചാമി എന്ന് പറയുന്ന ആളെ പറമ്പിൽ വെച്ച് ആന കൊന്നു. ഈ ആന അപകടകാരിയാണ്. ഒരാളെ കൊന്നു തുടങ്ങിയാൽ ഇവൻ ഇഷ്ടം പോലെ ആളുകളെ കൊല്ലും. ഈ ആനയെ പുതിയ വന്യജീവി നിയമം അനുസരിച്ച് സംസ്ഥാന സർക്കാർ വെടിവെച്ച് കൊല്ലാൻ തയ്യാറാകണം. അതാണ് ഞങ്ങൾ കൃഷിക്കാരുടെ ആവശ്യം. தற்போது காட்டு யானைகளை கண்காணிப்பதற்காக அமைச்சரின் கூட்டத்தில் பல வருடங்களுக்கு முன்பு இதை குறித்து தெரிவித்த போதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆர்ஆர்டிக்கு தேவையான வசதிகள் உடனடியாக தயார் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். അടുത്ത കാലത്തായി ഈ ആനശല്യം വളരെ രൂക്ഷമായിട്ട് കൂടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇതിന് ഒന്നാമത്തെ കാരണം എന്ന് പറയുന്നത് നമ്മുടെ ഈ പ്രദേശങ്ങളിൽ ഈ യൂക്കാലി പ്ലാന്റേഷനും അതിനകത്ത് നിൽക്കുന്ന പോത എന്ന് പറയുന്ന സാധനമാണ്. ഇത് ആനയ്ക്ക് തീറ്റയില്ലാത്തതുകൊണ്ടാണ് ആന കൃഷിഭൂമിയിലേക്ക് ഇറങ്ങുന്നത്. ഇതിനൊരു പരിഹാരം എന്നുള്ള രീതിയിൽ കഴിഞ്ഞ പ്രാവശ്യം വനംവകുപ്പ് മന്ത്രിയൊക്കെ ആയിട്ട് നമ്മൾ DF ഓഫീസിൽ ഒരു മീറ്റിംഗ് കൂടിയപ്പോഴും നമ്മൾ പറയുകയുണ്ടായി. ഈ യൂക്കാലി മരങ്ങൾ പിഴുതു കഴിഞ്ഞ് ആനയ്ക്കുള്ള തീറ്റ വെച്ച് പിടിപ്പിക്കുകയും മറ്റ് അടിസ്ഥാന സൗകര്യങ്ങൾ ഏർപ്പെടുത്തിയാൽ മാത്രമേ ആന വനത്തിൽ തന്നെ തങ്ങുകയുള്ളൂ. ആന തീറ്റയില്ലാത്തൊരു സാഹചര്യത്തിലാണ് ഈ ജനവാസ മേഖലയിലേക്ക് ഇറങ്ങി ഇതുപോലെ ആളുകളെ കൊല്ലുകയും പരിക്കേൽക്കുകയും ചെയ്യുന്ന ഒരു അവസ്ഥ വരുന്നത്. അതിനൊരു മാറ്റം കൊണ്ടാണെങ്കിൽ തീർച്ചയായിട്ടും ഇവിടെ നമ്മൾ തീറ്റപ്പുല്ലെല്ലാം വെച്ച് പിടിപ്പിച്ചാൽ മാത്രമേ ഇതിനൊരു ശാശ്വത പരിഹാരമാവുകയുള്ളൂ. ஏராளமான வீடுகளும் ஏக்கர் கணக்கிலான விவசாயங்களும் சக்கை கொம்மன் சேதப்படுத்தியுள்ளது. இந்த பகுதியில் 20க்கும் மேற்பட்ட யானைகள் சுற்றித் திரிகின்றன. நஷ்டஈடுகள் கொடுப்பதற்கும் வனத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கடுமையான போராட்டங்கள் நடத்த பொதுமக்கள் தீர்மானித்துள்ளனர். நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.